Taste the Daily. கன்னியாகுமரி மாவட்டத்தில் மினி டெம்போக்களுக்கு விதிக்கப்பட்ட புதிய கட்டுப்பாடுகளை தளர்த்த வேண்டும் என்று கன்னியாகுமரி மேற்கு மாவட்ட கழக செயலாளர் ஜான் தங்கம் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக மாவட்ட கண்காணிப்பாளர் மற்றும் துணை கண்காணிப்பாளர்களை சந்தித்து கன்னியாகுமரி மேற்கு மாவட்ட கழக செயலாளர் ஜான் தங்கம் உள்ளிட்டோர் நேரில் மனு அளித்தனர். மினி டெம்போக்களுக்கு விதிக்கப்பட்ட புதிய கட்டுப்பாடுகளை தளர்த்தவில்லை என்றால் மாபெரும் போராட்டம் நடத்தப்படும் என ஜான் தங்கம் எச்சரிக்கை விடுத்தார். மாவட்ட நிர்வாகத்தையும் மாவட்ட காவல்துறையும் நாங்கள் கேட்டுக்கொள்வதெல்லாம் இது மக்களுடைய வேறு வெளி மாநிலத்திற்கோ இல்லது ஒரு தொழிலுக்காக அல்ல. இது முழுக்க இந்த மாவட்டத்தினுடைய மக்களுடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக இந்த எம்சாண்டு இந்த ஜல்லிகள் எல்லாம் இந்த மினி டம்பால் வழியாக கொடுக்கிறார்கள். இதை அவருடைய கோரிக்கையை நிறைவேற்றி தர வேண்டும். அப்படி நிறைவேற்றாத பட்சத்தில் மிகப்பெரிய போராட்டத்தை நாங்கள் நடத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் என்பதை எச்சரிக்கிறோம். கடலூர் அருகே ஆக்கிரமிப்புகள் அகற்ற உள்ள விவசாய நிலங்களில் ஜேசிபி இயந்திரங்கள் மூலம் முந்திரி மரங்கள் வெட்டி அழிக்கப்பட்டதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். கடலூர் அடுத்த வெள்ளக்கரை, மலையடி குப்பம், பெத்தாங்குப்பம் ஆகிய பகுதிகளில் பல ஆண்டுகளாக 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வாழை, கரும்பு, முந்திரி உள்ளிட்ட பயிர்களை விவசாயம் செய்தும் குடியிருந்து வந்த நிலையில் சில தினங்களுக்கு முன்பு இங்கு தொழிற்சாலை அமைய உள்ளதாக அரசு நிலத்தை ஆக்கிரமிக்க நோட்டீஸ் வழங்கியது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் திரண்டு போராட்டத்தில் ஈடுபட்ட போது போலீசார் வலுக்கட்டாயமாக கைது செய்து அப்புறப்படுத்தினர். மேலும் அங்கு பல ஆண்டுகளாக வளர்த்து வந்த முந்திரி மரங்களை ஜேசிபி இயந்திரங்கள் மூலம் வெட்டி அகற்றப்பட்டதால் விவசாயிகள் கவலையடைந்தும் பெண்கள் கதறி அழுதனர். இதனால் அப்பகுதியில் பதட்டமான சூழல் ஏற்பட்டுள்ளது. இங்க வாங்க ஜேசிபி வாங்க சீக்கிரம் வாங்க உள்ள பக்கம் போங்க ஜேசிபி சீக்கிரம் வாங்க வாமா எல்லா அதிகாரிகிட்டும் மனு கொடுத்துருக்கோம். போனாலே எங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்றது கிடையாது. எங்களை வெளியில போக சொல்றாங்க. அதிகாரிங்க நாங்க மருந்து குடிக்கிறோம், நீங்க தாராளமா மருந்து குடிச்சுக்கங்கன்னு சொல்றாங்க. எங்க மக்கள் எல்லாருக்குமே படிக்க தெரியாத மக்கள் நாங்க எங்க பசங்க கூட எல்லாமே கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிக்குதுங்க. அதனால எங்களுக்கு எந்த வசதியும் கிடையாது. எல்லாமே மலைக்கல்லு தான். இது ஒண்ணு எதுவும் இது கிடையாது. நாங்க 4 தலைமுறை இங்கே வாழ்ந்துட்டு இங்கே தான் இருக்கோம். 3 மாசம் தாங்க நாங்க கொட்டை போயிருப்போம். அதுவும் இப்ப நீங்க இல்லைன்னா நாங்க என்ன பண்ணுவோம்? இது வந்து கவர்மெண்ட் இடம்னாக்கா எப்படி கவர்மெண்ட் இடமா ஆகும்? பட்டா தரம் தானே சொன்னீங்க. பட்டா தரம் சொல்லிட்டு ஏன் தர மாட்டீங்க? இப்ப வந்து 3 சென்ட் மண்ணுனா 3 சென்ட் மண்ணுல நாங்க என்ன ஆள முடியும்? தோல் தொழிற்சாலை வந்தாக்கா நாங்க என்ன பண்ண முடியும்? தோல் தொழிற்சாலை வந்தாக்கா நாங்க பசங்களை வச்சுக்கிட்டு நாங்க என்ன பண்ணுவோம்? எல்லாமே என்ன கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிக்கிறோம் பசங்க பூரா. நாங்க ஒண்ணு கவர்மெண்ட் ஸ்டாஃப் இல்ல யாருமே. எல்லாமே விவசாயம் தான். எல்லாமே தினக்கூலிக்கு 200 ரூபாய் கூலிக்கு போறாங்க. நாங்க ஒரு நாளைக்கு 200 ரூபாய் கூலி சம்பாதிச்சு நாங்க என்ன பண்ண முடியும்? ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி ஒன்றியம் சேந்தமங்கலம் பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கத்திற்கு கடந்த அதிமுக ஆட்சியில் கட்டப்பட்ட பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்க கட்டிடத்தை விரைவில் திறக்கவில்லை என்றால் அதிமுக சார்பில் மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவை எதிர்க்கட்சி துணை கொறடாவுமான சு ரவி எச்சரிக்கை விடுத்துள்ளார். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் 2020-2021 நிதியாண்டில் கட்டிடம் கட்டி முடிக்கப்பட்டு இதுவரை திறக்கப்படாத கட்டிடத்தை நேரில் சென்று பார்வையிட்ட பின் இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளார். கோவை மத்திய சிறையில் கைதி உயிரிழந்த விவகாரத்தில் துணை ஜெயிலர் உட்பட 4 காவலர்கள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். கொலை வழக்கில் ஆயுள் தண்டனை கைதியாக சிறையில் அடைக்கப்பட்டுள்ள திருநெல்வேலியைச் சேர்ந்த ஏசுதாஸ் என்பவர் கடந்த 27ஆம் தேதி சிறையில் மயங்கி விழுந்த நிலையில் மருத்துவர்கள் பரிசோதித்த போது கழுத்து பகுதியில் எலும்பு உடைந்து மூச்சு திணறி உயிரிழந்தது தெரியவந்தது. சிறையில் சக கைதிகள் அல்லது வேறு யாராவது தாக்கியதால் அவர் உயிரிழந்தாரா என்ற கோணத்தில் விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் துணை ஜெயிலர் மனோரஞ்சிதம், உதவி சிறை அலுவலர் விஜயராஜ், சிறை தலைமை காவலர் பாபுராஜ், சிறை காவலர் தினேஷ் ஆகியோர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டனர். ஸ்டாலின் கட்டுப்பாட்டில் உள்ள காவல்துறை கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் சிறையில் கைதி கொலை செய்யப்பட்டிருப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.
கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் கோணம் தொழில்நுட்ப கல்லூரியில் 3ஆம் ஆண்டு மாணவர்கள் 20 பேர் கொண்ட கும்பல் 2ஆம் ஆண்டு மாணவனை தாக்கும் வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தாக்குதலில் காயமடைந்த கன்னியாகுமரி மாவட்டம் புதுக்கடையைச் சேர்ந்த மாதே செல்டன் ஆசாரிப்பள்ளம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை அவசர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகிறார். முதற்கட்ட விசாரணையில் மாணவர்களிடையே கேலி செய்தது தொடர்பாக ஏற்பட்ட தகராறில் தாக்கப்பட்டதாக தெரிய வந்துள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் அச்சரப்பாக்கம் அருகே எளப்பாக்கம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் விளையாட்டுத் திடலுக்கு இடையூறு இல்லாமல் புதிய கூடுதல் வகுப்பறை கட்டிடத்தை அமைத்து தருமாறு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நபார்டு வங்கியின் மூலம் சுமார் 1,80,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் புதிய வகுப்பறை கட்டடம் கட்டுவதற்கான பணிகள் தொடங்க உள்ள நிலையில் விளையாட்டுத் திடலுக்கு இடையூறாக இருப்பதால் பல ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட பள்ளி கட்டிடங்களை அகற்றி அந்த இடத்தில் கட்டுமாறு கோரிக்கை விடுத்துள்ளனர்.